வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம ஆனல் ஃபிஷர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆனல் ஃபிஷர்னா ஒன்றும் இல்லைங்க, ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்பு. இது எந்த மாதிரி சூழ்நிலைகள் வருதுன்னா, இது ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலுங்க. கான்ஸ்டிபேஷன் வித் ஹார்ட் அண்ட் லார்ஜ் டூல்ஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது வித் ஹையர் ஸ்ட்ரெயினிங் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெடிப்பு உருவாயிருங்க. இதுதான் நம்ம ஆனல் ஃபிஷர்னு சொல்றோம். இந்த ஆனல் ஃபிஷர் வரதுக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் வேற சில காரணங்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரான்ஸ் டிசீஸ்னால இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது குடலோட உள்பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். இந்த வீக்கம் வந்து நம்ம ஆசன வாயிலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சில குரானிக்கா கொஞ்சம் மாசங்கள் வருஷங்கள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடமும் ஒரு வெடிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். இதுவுமே வந்துட்டு ஆனல் ஃபிஷருக்கு ஒரு முக்கிய காரணங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஹெச்ஐவி, சிஃபிலிஸ் இதுலேயும் கூட வரலாம். டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே ஆனல் ஃபிஷர் ஈஸியாக வருவாங்க. அட் த சேம் டைம் ஆனல் இன்டர் கோர்ஸ் இருக்கவங்களுக்குமே ஆனல் ஃபிஷர் வந்து வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாமே வந்து ஆனல் ஃபிஷரோட ஒரு முக்கிய காசஸ். சரிங்களா? ஓகே, இந்த ஆனல் ஃபிஷர் வந்துச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, முக்கியமாக ஆனல் ஃபிஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட காமனஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னா, மோஷன் போகும்போது சரி, மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு வகையான ஒரு சோர்னஸும் ஒரு எரிச்சல், ஒரு பேர்னிங் பெயின்னு சொல்லக்கூடிய எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வலி இருக்குங்க. இந்த வலி வந்துட்டு ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு கூட இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். அந்த ஒரு கிரானிக் கண்டிஷன்ஸை பொறுத்துங்க. செகண்டரியா பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கும், மோஷன் போது ரத்த கசிவு மாதிரி இருக்கும், இல்லை ஸ்பாட்ஸ் இருக்குங்க. இது ஒரு முக்கிய சிம்டம்ஸ். இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க மோஷன் போகிற இடத்துல இருக்குல்ல, ஆனல் கேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு வகையான ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சேம் டைம் அந்த ஆசனவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மாதிரி ஒரு சோர்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. உட்காரதுக்குள்ள ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக நினைப்பாங்க. முக்கியமாக வெயில் காலத்தில் உடம்போட ஹீட் அதிகமாகும்போது அந்த ஒரு எரிச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. லாங் டைம் ட்ராவலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். லாங் டேர்ம் சிட்டிங் ஒர்க்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு ஆனல் ஃபிஷர் வரக்கூடாதுன்னா முக்கியமாக நீங்கள் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராமல் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நல்ல ஃபைபர் ரிச்சான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எதுங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நிறையா வாட்டர் கண்டென்ட் குடிச்சு உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரெகுலர் ஒரு வாக் பண்ணுங்க, இல்லைன்னா அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம எக்ஸசைஸ் நல்லா பண்ணினாலே நம்ம உடம்போட மெட்டபாலிசம் ரேட்னா நார்மலைஸாக மெயின்டைன் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுமே கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியான லைஃப்பை வாழ்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது போக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு ஆனல் ஃபிஷர் இருக்குன்னா மோஸ்ட்லி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணனாலுமே ரெக்கரன்சி, ரிப்பீட்டேஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, லேசர் பண்ணியிருப்பாங்க 1.5 months 2 months 3 monthsல கூட ரெக்கரன்சி வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணாமல் நம்ம நேச்சுரல் ப்ராசஸில் ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான வழி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம ஹெச்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமா, நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலியமா உங்களோட அந்த ஆனல் ஃபிஷரை முழுமையாக குணப்படுத்தி தர முடியுங்க. நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணும்போது வித் டயட் பிளான்ஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கும்போது சீக்கிரமான குணத்தை நீங்கள் அடையலாங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஆனல் ஃபிஷரை பற்றி மேலும் உங்களுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் மூலியமாக எங்களை தெரிவிக்கலாம். நன்றி.